என்னுடைய பேர் ஸ்ரீதருங்க. நான் மெயினாக ஆட்டோமேஷனுக்கு போனது காரணம் ஒன்றும் இல்லை, எங்கள் ஏரியாவில் ஆளுகளே கிடைக்கிறது இல்லைங்க. அதே மெயினாக தண்ணி பாய்ச்சி எடுத்து விட்றதுக்கு யாரும் வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க. அதனால தான் மெயினாக ஆட்டோமேஷன் போகலான்னு வந்தேங்க. அது மெயினாக லைஃப் ஸ்டை போனதுக்கு என்ன காரணம், கொஞ்சம் இந்த வால்வு நல்லா இருக்குன்னு நான் 2-3 ஃபீல்டு போய் பார்த்தேங்க, சர்வே பண்ணேன், எல்லாமே நல்லா இருந்தது. அதனால சரின்னு லைஃப் ஸ்டை போனேங்க. அவங்க சர்வீஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. 12 வால்வு நான் ஃபிட் பண்ணியிருக்கிறேங்க. ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஃபீல்டு பக்கமே இருக்குங்க, ஒரு 1/2 கிலோமீட்டர் இதுக்குள்ளேயே. அங்கே ஒரு சர்வீஸ் இருக்குங்க, அங்கே எடுத்து அவங்க போட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு நான் இருக்கிறது கோயம்புத்தூர்ல தான் இருக்கிறேங்க. வீக்லி ஒன்ஸ் தான் ஃபீல்டுக்கே வர்றேங்க நான். ஆனால் தண்ணி பார்த்தா ஆள்காரங்க திருப்பதை விட தண்ணி நல்லா பாயுதுங்க, திருப்திகரமாக இருக்குது. ரெண்டாவது ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் இந்த வால்வில் அவங்க வந்து எல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க, டைம் டிலே இல்லை. வந்து இந்த சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக இருக்கிறேன். ஆளுங்க இருந்தால் கூட இத்தனை நிம்மதியாக நான் இருந்திருக்க மாட்டேன். தண்ணி பாயிருது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா அமைச்சு கொடுத்துருக்காங்க. பொதுவாக வால்வு எல்லாமே நல்ல ஒர்க் ஆகுதுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ நம்ம மொபைலை ஆப்ரேட் பண்ணுறதுனால நம்ம ஈஸியாக அங்கிருந்துட்டு தேவைன்னா ஆப்ரேட் பண்ணிக்கலாம், வேண்டான்னா ஆஃப் பண்ணிக்கலாங்க. நம்ம சௌரியத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம். இது வருங்காலத்தில் இதுதான் நடக்குங்க. ஆளுங்க பெரிய பிரச்சனைங்க, வந்தாலும் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? இது மாதிரி பண்ணால் தான் விவசாயம் பண்ண முடியும் போல் இருக்குங்க. எனக்கு வந்து இந்த தண்ணி வந்து எங்களுக்கு தண்ணி குறைவான ஏரியாங்க. அதனால அங்கே இந்த உப்பு சால்ட் கண்டென்ட் எச்சா இருக்கிறதுனால அடிக்கடி இந்த வால்வில் அடைக்கிற பிரச்சனைகள்லாம் வருதுங்க. 2-3 மற்ற கம்பெனிஸ் எல்லாம் போய் பார்த்தேங்க, 2-3 ஃபீல்டு. அது எல்லாமே கொஞ்சம் ப்ராப்ளம்னு சொன்னாங்க. ஓப்பன் ஆகிறதுல அடிக்கடி தகராறு, சர்வீஸ் கரெக்டாக வர மாட்டேங்கிறாங்க நல்லா சொன்னாங்க. ஆனால் இவங்க பார்க்கும்போது விசாரிச்சால் நல்லா இருக்குன்னாங்க. நானும் போய் பார்த்துட்டு தான் நான் இன்ஸ்டால் பண்ணேன். நல்லா இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வால்வை பொறுத்தளவுக்கு எந்த குறையும் சொல்ல முடியாது, நல்லா பாயுதுங்க, நம்மளுக்கு எந்த ரிஸ்க் இல்லைங்க. தண்ணி பாயில எனக்கு மெயினாக ஃப்ரீயாக இருக்கிறது வைங்களேன், மென்டல் ஃப்ரீயாக இருக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. தண்ணி பாஞ்சு வந்துடுது, 4 தொட்டி தண்ணி ஓடுதுங்க. ஆளுக்கு வந்து 2 தொட்டி தண்ணி தான் ஓட்டுறாங்க, இதில் 4 தொட்டி தண்ணி நம்மளுக்கு பாயுதுங்க. இந்த ஃபீல்டில் வந்து மொத்தம் 5 போர் இருக்குங்க. 5 போர்லேருந்து தண்ணி வந்து இந்த தொட்டியில் விழுந்தால் ஆட்டோமேஷன் இது ஃப்ளோட் போட்டிருக்காங்க. தண்ணி குறைஞ்சதுன்னா மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ட்ரைனல் ஆஃப் ஆகிருதுங்க. பின்ன தண்ணி நிறையன்னு பின்ன ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் ஆன் ஆகிருதுங்க. ஆன் ஆகி 12 வால்வுங்க டோட்டலாக. இந்த ஃபீல்டில் ஒரு 9ங்க, அந்த ஃபீல்டில் ஒரு 3ங்க. அந்த ஃபீல்ட்லேருந்து தண்ணி இங்கேருந்து அங்கே போய் பாஞ்சிருதுங்க. இன்னொரு ஃபீல்டு ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குங்க, அங்கேயும் போய் அந்த ஃபீல்டு பாஞ்சிருதுங்க. அந்த போர்லேருந்து வந்து விழுகிற தண்ணியை கம்ப்ளீட் டாப்அப் ஆனோடனே ஃப்ளோட்டு எடுத்து விட்டுருதுங்க. எனக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லைங்க, ரோட்டில் பாஞ்சு வந்துடுதுங்க. ஆட்டோமேஷன் வந்து ஏன் போனோம்னாங்க, ஆளுங்க ஷார்ட்டேஜுங்க, வேலைக்கு யாரும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஆளுங்க வரும்போது வந்தாலும் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. மோட்டர் ஆப்ரேட் பண்ணி எடுத்து விடுறது இந்த மாதிரியெல்லாம் பெர்ஃபெக்டாக பண்ண மாட்டேங்கிறாங்க. டெய்லி எனக்கு 4 டேங்க் தண்ணி ஆட்டோமேஷன் போனதில் பாயுதுங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் 1 டேங்க் 2 டேங்க் பாயுறது ரொம்ப சிரமம். ஓடல, பவர் இல்லை, ஏதோ ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம டவுன்ல இருந்துட்டு இதை நிர்வகிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குங்க. அதனால தான் மெயின் ஆட்டோமேஷன் போனதேங்க. நான் தண்ணி பாயணும், தண்ணி பிரச்சனைலாம் பாயணும், மரத்தில் இருக்கிறது நான் மெயினாக போட்டதேங்க. மோட்ரு வந்துங்க கம்ப்ரஸர் ஆன் ஆகி ஃபுல்லானோன்னா மோட்டர் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகிடுதுங்க. பின்ன ஆட்டோமேட்டிக் தண்ணி கேந்தோன்னா ஆட்டோமேட்டிக் மோட்டர் ஆஃப் ஆயிடுது. ரெண்டாவது இரிகேஷன் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஒவ்வொரு வால்வுக்கு மரம் எச்சா இருக்கிறதுக்கு 45 நிமிஷம் வச்சிருக்கிறேங்க, மரம் கம்மியாக இருக்கிறதுக்கு 30 நிமிஷங்க. அதனால அந்த ரேஷியோவில் 1 2 3 லைனாக பாஞ்சு வந்துடுதுங்க. பாஞ்சு வந்து பின்ன 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிக்குதுங்க. 12 வால்வு முடிஞ்சு பின் 1வதுலேருந்து வால்வு மோட்டர் ஆன் ஆகிக்குதுங்க. ரொட்டேஷனில் போயிட்டு இருக்குங்க. நம்ம தேவையில்லை, மழைகளை பெஞ்சதுன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க, மோட்டர் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி தேவையில்லைன்னா, தேவை இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லைங்க. ஆளுங்க பாய்ச்சரை விட நல்லாவே பாயுதுங்க. இப்போ மரத்துக்கிட்ட நல்ல ஈரம் வந்துருச்சுங்க. நம்ம அந்த அப்பப்போ அந்த மெயின்டெனன்ஸ் மட்டும் பார்த்துக்கணுங்க, ட்ரிப்பு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைங்க.